Hey everyone, it's me Lord DRX. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சிறந்த மனுஷனான ஒடிசியஸ் அவரோட வாழ்க்கை பயணம் வரலாறு நான் சொல்றதுக்கு நான் இங்க வரல. பிகாஸ் அது சொல்றதுக்கு இந்த வாரம் ஒடிசியஸ் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம நோலன் டேரக்டரோட கிரியேஷன்ல ஒரு பிக் பட்ஜெட்ல ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. நான் என்ன சொல்ல போறேன்னா ஒடிசியஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும், அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா அவர் சோ பிரில்லியன்ட் கிங். அவரை மாதிரி ஒரு ராஜாவை பார்க்க முடியாது. ஏன்னா ட்ரோஜன் வார் 10 வருஷமா நடந்துட்டு அவர் சிங்கிள் ஒரு ஐடியானால அந்த வாரை முற்றிலும் வின் பண்ணாங்க அந்த ஆர்ட்ஸ் மூலியமா. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம வீடியோக்குள்ள போலாமே. சொல்லப்போனால் இந்த ஒடிசியஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம பல விஷயங்களை கத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ஒரு இலக்கை நோக்கி நம்ம போகும்போது பல தடங்கள்ல வரலாம். அதே மாதிரி ஒடிசியஸுக்கும் வந்திருக்கு. அவர் போர் முடிஞ்சு வெற்றிகரமா வீட்டு ஆளுங்களால அவங்க மனைவி அவங்க பிள்ளைய பாக்குறதுக்கு அவர் போருக்குரிய அந்த பயணம் தான், இந்த கடல் பயணம் தான் இந்த பேலன்ஸுக்கு கதையே சொல்லலாம். அந்த கடல் பயணம் சாதாரணமான கடல் பயணம் இல்லைங்க. உன்னை என்ன மாதிரி மனுஷங்கனால சமாளிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நம்ம லிட்டரலி அதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இலக்கு நோக்கி ஓடும் போது ஏகப்பட்ட இன்னல் பின்னல்கள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் நம்ம இவருக்கு எக்ஸ்ட்ராவா கடவுள், அரக்கர்கள், சூனியக்காரி, மந்திரவாதி, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு இயற்கையிலேருந்து எல்லாமே எதிராக இருந்திருக்கு. ஏன்னா சாபங்கள், பொறாமை, போட்டி, காதல், காமம், இது எல்லாமே அவர் கூட இருந்தவங்கனால இவர் எஃபெக்ட் ஆனாலே அவரோட பயணம் 10 வருஷமா இப்படி அந்த கடலே அவர் 10 வருஷமா டிராவல் பண்ணாரு. ஒரு ராஜாவை போய் பிச்சைக்காரனா போயிட அவர் நாட்டுக்கே போனாரு. சொல்ல போனா இந்த மனுஷனுங்க, அதாவது நம்ம பார்த்தா ஒடிசியஸ் மாதிரி நம்மளால இருக்க முடியாது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆசை, பாசம், நேசம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒருத்தருக்காக, அந்த ஒரு நபருக்காக, அந்த ஒரு குடும்பத்துக்காக அவர் போராடி, அந்த கடவுளோடையும் போராடி, அரக்கரோடையும் போராடி, மிருகங்களோடையும் போராடி, சூனியம்காரங்களோட போராடி, மந்திரங்களோட போராடி, எல்லாரோட போராடி கடைசியா கடவுளை கருணப்பட்டு சரி போடான்னு அவர் அமுச்சு விட்டாங்க. ஆனா இந்த கதை லிட்டரலி நம்மளோட புராண கதையில இன்ஸ்பிரேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. பிகாஸ் ராமாயணத்துல இருந்து அந்த கடத்திட்டு போற சீன் தான் ட்ரோஜன் வார் கூட மெயின் கான்செப்ட். அது மட்டும் இல்லாம ராமாயணத்துல இருந்த அந்த அந்த சுயவரம் போர்ஷன் தான் கடைசியா நம்ம ஒடிசியை நம்ம பெனலோப்பை மேரேஜ் பண்றது அந்த சின்னதோ இருந்தது. அங்கங்க லைட்லி டச்ட் அவர் மித்தாலஜி தான். என்னடா வீடியோ சின்னதாக இருக்கிற பார்க்காதீங்க. ஃபுல் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி லைக்கும் போட்டுருங்க. இப்படி உங்கள் வீடியோ உங்கள் நான் லார்ட் டிஆர்எக்ஸ். பாய்.